ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஒரு பட்ஜெட்டில் நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு சேஃப்டி ஃபியூச்சரை நம்ம எப்படி நம்ம காரில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஆக்சுவலாக நீங்கள் வந்து லாங்கில் ட்ரைவ் பண்ணுறதோ இல்லை சிட்டியில் வெளியில் உங்கள் காரில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சேஃப்டியை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் இப்போ வர காஸ்ட்லி காசில் இல்லைனா உங்ககிட்ட மணி இருந்துச்சுன்னா நீங்கள் டேஷ்கேம் ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ டேஷ்கேமோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேஷ்கேம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் டிரைவிங்கில் இருக்கிறப்போ உங்களை யாராச்சும் வந்து ஏதாச்சும் சம் மிஸ்டேக்ஸ் நடக்கிறப்போ நீங்கள் தப்பே பண்ணாமல் உங்களை வந்து அவங்க ப்ளேம் பண்ணாங்கன்னா நீங்கள் டேஷ்கேமோட ஃபுட்டேஜை வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட போலீஸில் சப்மிட் பண்ணுறதுக்கோ இல்லை கேஸுக்கோ ப்ரூஃபுக்காக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தப்பு பண்ணல, நீங்கள் கரெக்டாக தான் இருந்தீங்க, ஆப்போசிட்டில் வந்தவங்க தான் இண்டிகேட்டர் போடல, இல்லை அவங்க தான் ராங் ரூட்டில் வந்தாங்க, ஒன் வேல வந்தாங்க, ஸோ அவங்க மேலே தான் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம ப்ரூஃபை காமிச்சு நம்ம மேலே இருந்து நம்ம அந்த ப்ளேமை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டைமில் யார் எப்படி வராங்க, எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க, எதுவுமே நம்ம கையில் இல்லை சரியா. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணோம்னா, ஸோ உங்ககிட்ட ஒரு டேஷ்கேம் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். உங்கள் மேலே ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் இருந்தீங்க, பட் ஆப்போசிட்டில் வந்தவங்க தான் வந்து இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஒரு டேஷ்கேம் நீங்கள் ஃபிட் பண்ணணும் உங்கள் காருக்கு பர்மனெண்ட்டாக அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து என் நம்பர் ஆஃப் டேஷ் கேமராஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சரில் நீங்கள் பண்ணணுன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 9,000 to 10,000 ருபீஸில் வரும் சிம்பிளாக ஒரு நார்மல் செட்டப் பண்ணுறதுக்கே. அண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் போகிற ஜிபிஎஸ் ட்ராக்கு ஸ்பீடு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்குலாம் இந்த இப்போ வந்து டேஷ்கேம்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15,000 to 17,000 ருபீஸ் வரும் வித் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டச் ஸ்க்ரீன் ஆல் அந்த ஃபீச்சர்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோ காசு நம்மளால் செலவு பண்ண முடியாது, பட் ஸ்டில் நம்ம வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். ஒரு ஈஸியாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு சொல்யூஷன் இருக்குது டேஷ்கேமுக்கு. நம்ம வந்து எய்தர் ஒரு 300 to 400 ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற கார் மொபைல் ஹோல்டர் விண்ட்ஷீல்டில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் ஹோல்டர் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த மொபைல் ஹோல்டரை கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பழைய யூஸ்டு மொபைல்ஸ் இருக்குல்ல, நம்மக்கிட்ட எப்படியும் ஒரு செகண்டரி மொபைல் இருக்கும், எல்லார் கையிலையும் ஒரு கேமரா மொபைல் இருக்கும். ஸோ அந்த கேமரா மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்போ ஒரு மினிமம் ஸ்டோரேஜ் இருந்தால் கூட போதும், 64 GB எல்லாமே நீங்கள் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணாமல் சும்மா இருக்கிற ஃபோனை எடுத்து நீங்கள் வந்து அந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு பேசிக் செட்டிங் ஒரு 720p குவாலிட்டியில் நீங்கள் ஒரு 30 FPS செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் ஃபுட்டேஜ் எடுத்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு டிரைவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு டிரைவ் முடிஞ்ச உடனே எந்த ஒரு இதுவும் நமக்கு நடக்கலை, எந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ நடக்கலன்றப்போ நம்ம டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ரைடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரைடும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம கேமரா ஹோல்டரில் நம்ம மொபைலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம டிரைவுக்கு எண்ட் ஆகிறப்போ கம்ப்ளீட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு லைக் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதாவது இஷ்யூ ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் எவிடென்ட் இருக்குது, நம்ம வந்து கரெக்டாக தான் இருந்தோம், நம்ம வந்து கரெக்டாக சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம், பர்டிகுலர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம், ஸோ நம்ம மேலே எதுவும் மிஸ்டேக் இல்லை, ஆப்போசிட்டில் வந்தவங்க மேலே தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அதுக்கு ஒரு எவிடென்ட்டு ப்ரூஃபாக வந்து இந்த வீடியோ இருக்கும் உங்களுக்கு டேஷ் கேமில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15,000 to 17,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டில் சேஃப்டி ஃபியூச்சர் வேணும், பட் அவ்வளோ காசு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அரௌண்ட் 17,000 உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு 400 இல்லை 300 இல்லை 500 கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற விண்ட்ஷீல்டில் பிளேஸ் பண்ணுற ஒரு மொபைல் ஹோல்டர் மட்டும், கார் மொபைல் ஹோல்டர் மட்டும் வாங்கிக்கிட்டிங்களா ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே நிறைய இடத்துல இருக்குது, இல்லை ஆன்லைனில் ட்ரஸ்டடாக இருக்குமான்னு தெரியல. நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் இது வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோவே என்னோட காரில் நான் செட்டப் பண்ணியிருக்கிற டேஷ்கேம் செட்டப் தான் இது. ஸோ நான் வந்து இதர் நான் எப்போ டிரைவ் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் வந்து என்னுடைய செகண்டரி மொபைலில் இதில் போட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் போவேன். ஸோ நான் எப்பயுமே லேட் நைட்டில் ட்ராவல் பண்ணுவேன், இல்லை ஃபுல் ரஷ்ஷாக இருக்கிற டைமில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நான் ஸ்டில் டேஷ் கேமரா ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தேன், பட் ப்ரைஸ் அவ்வளோ இருந்ததுனால கரண்ட்டாக என்னால் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன், அதான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், இல்லை நீங்கள்
வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சருக்காக கமெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ.